இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக மாற போகுது. ஏன்னா இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை தேய்பிரை சஷ்டி ரொம்பவே சிறப்பான நாளுங்க. ஏன்னா இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே சகல துன்பமும் கஷ்டமும் நீங்கும். எப்படிப்பட்ட தீராத கடன் தொல்லையாக இருந்தாலும் நீங்கிடும். இந்த நாளில் சனிக்கிழமையோடு இணைந்து வந்திருப்பதால சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு முழுமையாக நீங்கும். வாழ்க்கையில் நிம்மதியை தரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி என்று முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபடலாம், மேலும் இந்த நாளில் செய்யக்கூடாத முக்கியமான சில தவறுகள் இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறாமல் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனுக்கு தீபம் ஏற்றி மனதார வேண்டுதல் வைங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இன்றைக்கி இந்த வீடியோவில் தேய்பிரை சஷ்டி வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் எல்லோரும் வழிபடக்கூடிய தெய்வம்னா அது முருகப்பெருமான் தான். கேட்ட வரங்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னா இந்த தேய்பிரை சஷ்டிங்க. இந்த நாளை எப்படி முருகனை வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கலியுக கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானே வழிபடக்கூடியவங்க நீங்கள் அதிகமான பேர் இருக்கீங்க. இவங்களில் அதிகமான பேர் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விரதம் இந்த சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு உகந்த திதி தான் இந்த சஷ்டி திதி. நட்சத்திரனா கிருத்திகைங்க, விசாக நட்சத்திரம் சொல்லலாம். கிழமையில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. பிரச்சனையை தேய்ந்து போக வேண்டும்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா தவறாமல் தேய்பிரை சஷ்டி நாளில் வழிபட்டுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வளர்பிறை சஷ்டிலும் கூட விரதம் இருக்கலாம். ஆனால் கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டும் நினைக்கக்கூடிய நபர்கள் தவறாமல் இந்த தேய்பிரை சஷ்டி என்று முருக வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. முருகப்பெருமானிடம் நீங்கள் முழுமையாக சரணடைந்தேன், எனக்கு எது நல்லதோ அது நீயே கொடு முருகான்னு வேண்டிக்கோங்க. நிச்சயம் அவனிடம் ஒப்படைத்தாலே நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்தீங்கன்னா தகுந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய தெய்வம் தாங்க முருகப்பெருமான். இது பலருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய அனுபவம் உண்மையாகவே இப்போது நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் திதிகளில் 6வது திதியாக வருவது இந்த சஷ்டி. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய 6வது நாள் சஷ்டியாக கொண்டாடுவோம். இது அமாவாசை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி, வளர்பிறை சஷ்டின்னுலாம். அதே போல் பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி, தேய்பிரை சஷ்டின்னு சொல்வோம். இது ஒவ்வொரு மாதத்திலும் பார்த்திங்கன்னா திதி நட்சத்திர வாய்ப்பாட்டிற்கு ஏற்றதாக இருக்கும். அப்படி தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட சிறந்த திதி சஷ்டிங்க. நீங்கள் எந்த வினையாலும் கந்தனரில் இருந்தால் வந்த வழி ஓடுன்னு சொல்லுவாங்க. அத்தனை சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானை நினைச்சு இந்த நாளை மேற்கொள்ளக்கூடிய விரதத்திற்கு ரொம்பவே சிறப்பான பலன் உண்டு. ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு 6வதாக திதியாக வரக்கூடிய இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் கேட்ட வரங்கள் அனைத்தும் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூன் மாத தேய்பிரை சஷ்டி 6ஆம் தேதி அமையிருக்கு. இந்த நாளில் சனிக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளாக முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க. அதிகாலை எழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து வழிபாட்டை தொடங்கிடுங்க. பிறகு வீட்டு பூஜையறையில் வள்ளி தெய்வசேன சமேத முருகப்பெருமானுடைய படத்துக்கு நறுமணமுள்ள மலர்களை சாற்றி வழிபடுங்க. பிறகு நல்லெண்ணெய் இல்லைனா நெய் தீபம் ஏற்றி முருகனுக்கு பிடித்தமான பழங்கள் இல்லைனா இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய வேல் இருந்தால் அதற்கு பாலும் திருநீர் அபிஷேகம் செய்து கந்தசஷ்டி கவசம் இல்லைனா வேல்மாரால் பாராயணம் செய்து வழிபடுங்க. இந்த சனிக்கிழமை அன்று சஷ்டி திதி என்று முருகனை வழிபடுவது சனி பகவானினுடைய தாக்கத்தை குறைச்சி சனி தோஷத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நிச்சயம் நீக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டத்தையும் தீர்த்து தீராத கடனையும் குறைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்கள் மனதுக்கு நிம்மதியை தருங்க.
இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் விரதம் இருக்கலான்னா, இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களால் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. குறிப்பாக இந்த நாளில் இளநீரும் தேனும் வாங்கி கொடுப்பது மூலம் வீட்டில் உங்களுக்கு சுபிட்சம் பெருகும். இந்த நாளில் வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவங்க அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களால் செம்பருத்தின்னு மலர்களை சாற்றி 6 விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி பூஜை செய்து விரதத்தை தொடங்குங்க. இந்த நாளில் ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை படைத்து வழிபடலாம். மேலும் சர்க்கரை பொங்கல், தேனு, தினைமாவுன்னு படைத்து வழிபடுங்க. முடியாதவங்க சர்க்கரை, அவல் பொரி, கடலைன்னு கலந்து படைத்து வழிபடலாம். அதுவும் முடியலாம் கூட 2 வாழைப்பழத்தையும் வெற்றிலை பாக்கு மட்டும் படைத்து வழிபடலாங்க. இது எதுவுமே செய்ய முடியலாம் கூட நாவல் பழம் கிடைச்சா அதை வைத்து வழிபடுங்க. ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த பழம் தாங்க இந்த நாவல் பழம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதுமே உபவாசமாக இருக்க முடியாதவங்க பாலும் பழமும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடித்துக்கோங்க. வீட்டிலேயே நீங்கள் இருப்பவங்க விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டிலேயே முருகனின் பாமாலைகளை இந்த நாளில் பாடலாம். குறிப்பாக கந்தசஷ்டி கவசம், திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தக்கூடிய பாடல்களை படிங்க. இந்த நாளில் வீட்டில் வேல் வைத்திருந்தீங்கன்னா வேலுக்கு அபிஷேகமும் பூஜைகளும் செய்து வேல்மாறல் படித்து வழிபடலாங்க. அதே போல் இந்த தேய்பிறை சஷ்டி என்று விரதம் இருந்து வழிபடுவதால் திருமணம் ஆகாமல் இருப்பவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை இனி நீங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெருகும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. குழந்தை பாக்கியமும் உண்டு. நேரடி மறைமுக எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. உடலும் மன ஆரோக்கியம் மேம்படும். என்ன பிரச்சனை தீர வேண்டும்னு முருகனிடம் முறையிட்டு இந்த விரதத்தை நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த விரதம் பார்த்திங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க. முருகனுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய நபர்களும் சரிங்க, முருகனை வழிபடக்கூடிய நபர்களும் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வரும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த திதி தாங்க இந்த சஷ்டி திதி. அதனுடைய பலனை நாம் முழுமையாக பெறுவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதனால தான் சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சஷ்டி வழிபாடு செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும்னு தெரிஞ்சுக்கோங்க. முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய விரதமாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டுன்னு பலரும் சஷ்டி திதியில் விரதம் இருப்பீங்க. இதில் தேய்பிறை சஷ்டி என்று விரதம் இருக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயம் தீருங்க. வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா செல்வம் உயரும்னு சொல்லுவாங்க. இந்த சஷ்டி என்று பார்த்திங்கன்னா சனிக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாள் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாளாகவே இருக்குது. இதனால் தந்தைக்கு குருவாக இருந்தவராகவும் முருகப்பெருமானின் முழு அருளும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்குன்னா அசைவம் வீட்டில் சமைக்கக்கூடாது. வெளியில் சென்று சாப்பிட வேண்டாங்க. அசைவத்தை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக யாரிடத்திலிருந்தோ எந்தவித பொருளையும் கடனாக வாங்கிடாதீங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரிங்க, பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யாரிடம் இருந்தும் திரும்பி தருகிறேன்னு கூறி வாங்காதீங்க. இலவசமாகவும் வாங்காதீங்க. வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்துட்டு பிறகு வாங்கிடுங்க. அதே போல் தங்களிடம் இருக்கக்கூடிய நகையை அடமானம் வைத்து பணம் வாங்க வேண்டும்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் செய்ய வேண்டாம். பொதுவாக இந்த நாளை பார்த்திங்கன்னா அடகு வச்சிங்கன்னா திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. காரணம் தங்கம் பார்த்திங்கன்னா குருவின் அம்சத்தை பெற்றதாக இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த சஷ்டி திதியும் வருவதால் இந்த நாளில் தங்கத்தை அடமானம் வைக்காதீங்க. மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா யாரிடமும் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. விரதம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்திலே பார்த்திங்கன்னா நீராடிய பிறகு முருகனுடைய படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து ஒரு தட்டு வைத்து அதன் மீது செவ்வரளி பூக்களை தூவி அதன் மத்தியில் அகல் விளக்கில் நெய் ஊற்றி மனதார பார்த்தினா முருகனுடைய ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லியோ 21 முறை என்ற எண்ணிக்கையில் சொல்லி மனதார உங்களுடைய வேண்டுதல் வைங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார்.
எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் இந்த நாளை காணாமல் போக வேண்டும்னு மனதார முருகனிடம் வேண்டிக்கிட்டு முருகனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கித்தாங்க. இல்லைன்னா முடிந்த அளவு இந்த நாளை அன்னதானம் அளித்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் சரவணபவ போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.